Good morning students. This is lesson 3 video of your computer science reader. This lesson 3 is about advanced features of MS Excel. So நம்ம வந்து last lesson second lessonல வந்து நம்ம வந்து Excelல எப்படி charts போடுறது, அந்த chartsனால என்னென்ன uses இதெல்லாம் நம்ம பார்த்தோம். Plus நம்ம வந்து practicalaவும் chart எப்படி வந்து draw பண்றது Excel sheetலன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அதே MS Excelல இன்னும் கொஞ்சம் advanced features என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது தான் இந்த lessonல நம்ம பார்க்க போறோம். So just see this. Microsoft Excel provides some very useful features such as sorting, filtering and conditional formatting that help you to deal with a large amount of data in worksheets. Sorting lets you arrange given data according to a particular field. Filtering selectively blocks data you don't want to see. And conditional formatting sets a cell's format according to a condition that you specify. So in the advanced features of MS Excel நிறைய features இருக்கு. பட் நம்ம வந்து இந்த lesson 3ல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு sorting, filtering and conditional formatting. So sorting, filtering and conditional formatting இதுதான் வந்து நம்ம இந்த lessonல பார்க்க போறோம். Excelல sorting, filtering and conditional formatting எப்படி பண்றது அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். So எதுக்கு sorting எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா நிறைய டேட்டா இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுல வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் கரெக்டா எடுத்து பார்க்கணும், அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். sorting is arranging. So அரேஞ்ச் பண்ணி பார்க்கிறதுக்கு எனக்கு sorting வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபில்டரிங் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதுவும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை மட்டும் பிளாக் பண்ணி பார்க்கணுன்னா எனக்கு ஃபில்டரிங் யூஸ் ஆகுது. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் எனக்கு வந்து நிறைய மவுண்டெயின்ஸோட நேம்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு பர்டிகுலராக வந்து இந்த ஹைட்டுக்கு மேலே இருக்கிற மவுண்டெயின்ஸ் மட்டும் எனக்கு வந்து இந்த செல்ல தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணி நான் ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணி பார்க்கறது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க சார்ட்டிங் டேட்டா. சார்ட்டிங்னா நான் என்ன சொன்னேன்னா அரேஞ்சிங் சொன்னேன். ஸோ ஒரு டேட்டா அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு தேவைப்படுற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது தான் சார்ட்டிங் டேட்டா. ஸோ அரேஞ்சிங் டேட்டா இன் தி அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் இஸ் நோன் அஸ் சார்ட்டிங் டேட்டா. ஸோ நான் ஒன்று அசெண்டிங்னா சின்னதுலேருந்து பெருசு. ஸோ சின்னதுலேருந்து பெருசு போகிறது ஆர் ஏலேருந்து ஜி வரைக்கும் போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர் பெருசுலேருந்து சின்னது போகிற மாதிரியும் நான் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு டேட்டாவை அசெண்டிங்லேயோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லேயோ அரேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தான் சார்ட்டிங் டேட்டா. யூ கேன் சார்ட் டேட்டா இன் ரோஸ் on the basis of text, numbers, combination of text numbers or dates. So ஒரு டேட்டாவை வந்து எப்படி வந்து நம்ம சார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் டெக்ஸ்ட்னா ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிறது மட்டும். ஸோ அந்த பேசிஸ்லையும் நம்ம சார்ட் பண்ணலாம். நம்பர்ஸ் மட்டும் இருந்தாலும் நம்ம சார்ட் பண்ணலாம். இல்லை காம்பினேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் நம்பர்ஸும் இருக்கு அப்படின்னாலும் அதையும் நம்ம சார்ட் பண்ணலாம். combination of text, numbers, dates இருந்தாலும் அதையும் நம்ம sort பண்ணலாம். So the ascending order arranges data from A to Z or 0 to 9 while descending order arranges data from Z to A or 9 to 0. So முன்னாடியே சொன்ன மாதிரி ascending orderன்றது small to big. So 0 to 9லேருந்து arrange பண்ணும் or A to Zலேருந்து வரைக்கும் alphabets இருந்தால் A to Z arrange பண்ணும். Descending order அப்படியே reverse. So numbers இருந்தால் 9 to 0 arrange பண்ணும். alphabets இருந்தால் Z to A arrange பண்ணும். So this is your sorting data. இதில் வந்து one column sorting first கொடுத்துருக்காங்க. Consider this table of mountain peaks in the Himalayan and Karakoram ranges. In this example, you will use sorting to arrange the data in descending order or height in meters. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை வந்து எப்படி வந்து நம்ம சார்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போது எக்ஸல் ஷீட்டில் ஒரு டேட்டாவை எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த அதாவது மவுண்டெயின்ஸோட நேம்ஸ் ஃபஸ்ட்டு காலமில் நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குன்றதை டைப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதோட ஹைட் இன் மீட்டர்ஸ் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த டேட்டாவை தான் வந்து நம்ம சார்ட் பண்ண போகிறோம்.
ஸோ நம்ம எந்த டேட்டா வந்து சார்ட் பண்ணணுமோ அந்த டேட்டாவை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டேட்டா அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சார்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்டு ஒரு டேப் இருக்குது. இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க A to Z, Z to A அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட் பை அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ சார்ட் பை அப்படின்னா நீங்கள் எதை பொறுத்து நீங்கள் சார்ட் பண்ணி பார்க்கணும், இந்த காலம் இந்த டேட்டாவை நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா ஹைட் பொறுத்து, அதாவது இங்கே இருக்கு இல்லையா இந்த தேர்ட் காலமில் ஹைட் இருக்குது. ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் ஹைட்டை வந்து நான் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எந்த மவுண்டெயின் வந்து ஹையஸ்ட் ஹைட் இருக்குது, அதுக்கப்புறம் எது அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹைட்டை டிசெண்டிங் ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணும். டிசெண்டிங்னா என்ன, பிக் டு ஸ்மால். ஸோ எது வந்து பெரிய ஹைட் இருக்குது, அடுத்த எது பெரிய ஹைட், அடுத்த எது பெரிய ஹைட், அதுக்கு அடுத்த எது பெரிய ஹைட், அந்த மாதிரி நான் இந்த டேட்டாவை அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சார்ட் பை ஹைட் இன் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஆர்டர் வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்ன்னு கொடுக்குறேன். லார்ஜஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் எது அதுபடி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே பாருங்கள் ஆர்டர் படி அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 8.848 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹைட் இருக்கு மவுண்ட் எவரெஸ்ட். நெக்ஸ்ட் K2, நெக்ஸ்ட் கஞ்சன்ஜுங்கா, நெக்ஸ்ட் லார்ட்ஸ், நெக்ஸ்ட் மக்காலு, நெக்ஸ்ட் சோயு, தௌலகிரி, மனஸ்லு, நங்கா பர்பத், அன்னபூர்ணா. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டைப் பண்ணதே வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஆர்டராக தான் டைப் பண்ணிடணும் ஹைட் படி. ஸோ அந்த மாதிரி எனக்கு இப்போ சார்ட் ஆயிடுச்சு. இப்போது எனக்கு வந்து வேறு மாதிரி எனக்கு சார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை வந்து ஸ்மாலஸ்ட் டு ஹையஸ்ட்டாக சார்ட் பண்ணணும். அதாவது எது வந்து ஸ்மால் ஹைட் இருக்குது அதுக்கப்புறம் பெருசு 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 அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணோன்னா இதே தான் சார்ட் பை ஹைட் இன் மீட்டர்ஸ் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்னு கொடுக்கணும். கொடுத்தா எனக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்மாலஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துடும், அதுக்கப்புறம் பெருசு, அதுக்கப்புறம் பெருசு, இந்த மாதிரி எனக்கு சார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஒன் காலம் சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காலமை வச்சு நம்ம வந்து ஃபுல் டேட்டாவையும் சார்ட் பண்ணுறது. இப்போது இதுவே வந்து இது வந்து நம்ம நம்பர்ஸில் இருக்கிற காலமை சார்ட் பண்ணோம். இதே வந்து எனக்கு ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற காலமை சார்ட் பண்ணும். கண்ட்ரி வைஸ் எனக்கு சார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து கண்ட்ரி வைஸ் நான் போடுறேன். A to Z எனக்கு சார்ட் பண்ணும், அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணோன்னா ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்துடும். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு இது இருக்குது, நெக்ஸ்ட் நேபாள், நெக்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ எல்லாமே வந்து இந்த சார்ட்டுக்குள்ளே போயிட்டு சார்ட் பைன்னு இருக்கும். ஸோ ஹெட்டிங் நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ எப்படி பண்ணணும், சப்போஸ் நான் நேம் ஆஃப் த மவுண்டெயின் வச்சு சார்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் A to Zயில் சார்ட் பண்ணணும். ஸோ எது வந்து ஏல வருது, எது பி, அந்த மாதிரி. அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நான் வந்து நேம் ஆஃப் த மவுண்டெயின் நேமை சார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நேம் கொடுத்துட்டு A to Z கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி சார்ட் ஆகிடும். ஸோ அன்னபூர்ணா, ப்ராட் பீக். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எனக்கு சார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் ஒன் காலம் சார்ட்டிங். அதாவது ஏதாவது ஒரு காலமை வச்சு நம்ம இந்த என்டையர் டேட்டாவை நம்ம சார்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் வந்து ஒன் காலம் சார்ட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சார்ட்டிங்கில் அனதர் டைப் இருக்குது, மல்டிபிள் காலம் சார்ட்டிங். ஸோ மல்டிபிள் காலம் சார்ட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து இதே டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் வந்து நான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எது ஹையஸ்ட் மவுண்டெயினாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்போது நேபாள் எடுத்துக்கிட்டேன்னா நேபாளில் எது ஹையஸ்ட், நெக்ஸ்ட் ஹையஸ்ட் எது, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் எது. அதே மாதிரி பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டேன்னா பாகிஸ்தானில் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் எது, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் எது, அந்த மாதிரி நான் பார்க்கணும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து மல்டிபிள் காலம் சார்ட்டிங். அதாவது கண்ட்ரியையும் நான் சார்ட் பண்ணணும், ஹைட்டையும் நான் சார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கும் சேம் சார்ட்குள்ளே போகணும். சார்ட் பை போட்டுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி வைஸ் நான் சார்ட் பண்ணணும் A to Z. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் லெவல்னு கொடுக்கணும். ஸோ இது வந்து மல்டிபிள் காலம். ஃபஸ்ட்டு ஒரு காலமோட ஒரு காலமை எப்படி சார்ட் பண்ணணும்னு நான் இன்புட் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரி வைஸ் A to Z சார்ட் பண்ணணும். தென் எப்படி சார்ட் பண்ணணும்னா ஹைட் இன் மீட்டர்ஸ், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்.
எது ஹைட் ஃபர்ஸ்ட் வருதுன்றதை நான் சார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தியா ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இந்தியாவில் எது ஹையஸ்ட் இருக்குன்றது வந்துருச்சு. இந்தியாவில் ஒன்று தான் இருக்கிறதுனால அது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு என் நேபாளில் ஹையஸ்ட்லேருந்து போகுது பாருங்கள், 8.848லேருந்து லீஸ்ட் வரைக்கும் சார்ட் ஆகுது 8.091. அண்ட் தென் பாகிஸ்தான் திருப்பி எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஹையஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஹையஸ்ட், நெக்ஸ்ட் ஹையஸ்ட், நெக்ஸ்ட் ஹையஸ்ட், நெக்ஸ்ட் ஹையஸ்ட். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் காலம் சார்ட்டிங். ஸோ மல்டிபிள் காலம் சார்ட்டிங் எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும், டேட்டா, சார்ட். இதில் வந்து ஆல்ரெடி வந்து சார்ட் பை ஃபஸ்ட்டு காலம் கொடுத்துடணும். ஸோ கண்ட்ரி வைஸ் எனக்கு A to Z சார்ட் பண்ணணும். இது ஒரு காலம். ரெண்டாவது காலம் எது? ஹைட் அண்ட் மீட்டர்ஸ், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். இப்போ நான் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுக்குறேன், சின்னதுலேருந்து எனக்கு பெருசு வேணும் ஹைட்டு. ஸோ ஓகே கொடுத்தேன்னா எனக்கு அதே மாதிரி ஸ்மால்லேருந்து ஹையஸ்ட்டு எனக்கு சார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து 2 காலமை சார்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் மல்டிபிள் காலம் சார்ட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். சார்ட்டிங்னா அரேஞ்சிங் டேட்டா. ஸோ சார்ட்டிங் பொறுத்த வரைக்கும் அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டெசெண்டிங் ஆர்டர்லையோ டேட்டாவை அரேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி சார்ட்டிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. 1 காலம் சார்ட்டிங், மல்டிபிள் காலம் சார்ட்டிங். ஸோ ஒரு காலமை மட்டும் நம்ம சார்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா 2-3 காலமை கூட நம்ம ஆட் பண்ணி சார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய காலம்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 காலம்ஸ் இருக்குது. அந்த 30 காலம்ஸ்லேயும் எனக்கு வந்து என்னென்ன வேணுமோ, எது நான் பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நான் பார்க்கலாம். இதுதான் வந்து சார்ட்டிங்கோட பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சார்ட்டிங் வந்து இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபில்டரிங் பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபில்டரிங் டேட்டா பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்டரிங் டேட்டானா என்னன்னு பாருங்கள். MS Excel provides several ways to analyze data in a list. ஸோ ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு டேட்டா இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் வந்து MS Excel நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த வே தான் வந்து ஃபில்டரிங் டேட்டா. ஸோ ஃபில்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா ரெக்கார்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா எது நம்மளுக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்க முடியும். மீதி இருக்க டேட்டா எல்லாம் வந்து ஹைட் ஆகிடும்னா மறைஞ்சிடும். ஸோ தட் டசன்ட் மீன் அது டெலீட் ஆகிடும்னு அர்த்தம் கிடையாது. உங்களோட பார்வைக்கு அது தெரியாது, பட் அந்த டேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த ஃபில்டர் எடுத்து விட்டிங்கன்னா மீதி எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுதான் ஃபில்டர் ஆப்ஷன். So the filter feature allows you to see only those records that you want to see, while it hides away the rest of the data temporarily from the view. So it doesn't delete the data. டேட்டாவை delete பண்ணாது, just வந்து அது டெம்பரரியாக வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி அது மறைச்சு வைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபில்டரிங் டேட்டா. இப்போ வந்து இது வந்து ஆட்டோ ஃபில்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபில்டரிங் டேட்டாவை நம்ம பண்ண முடியும். ஸோ இதே எக்ஸாம்பிள் நம்ம அந்த மவுண்டெயின் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே டேட்டா ஷீட்டை வச்சு எப்படி நம்ம ஃபில்டரிங் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மவுண்டெயின் அந்த இது இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கணும், எனக்கு வந்து நேபாளில் மட்டும் என்னென்ன மவுண்டெயின்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், பாகிஸ்தானில் மட்டும் என்னென்ன மவுண்டெயின்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஃபில்டர் பண்ணி பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும்னா, டோட்டலாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் அப்படி இல்லைனா உங்களோட டேட்டா எங்கே இருக்கோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் போய்ட்டு இங்கே ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஹெட்டிங்ஸில் வந்து ஏரோஸ் வந்துடும். ஸோ ஒரு டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்டிங்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஹெட்டிங்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் நம்மளால் ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போது நான் இதுக்குள்ளே போகிறேன். இதில் வந்து எனக்கு எல்லாமே வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு வந்து செலக்ட் ஆல் அந்த டிக் மார்க் எடுத்துகிட்டு நேபாளில் மட்டும் எனக்கு என்னென்ன மவுண்டெயின்ஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ ஓகே கொடுத்தேன்னா எனக்கு நேபாளில் மட்டும் என்னென்ன மவுண்டெயின்ஸ் இருக்குன்றது வந்துடும். ஸோ மீதி டேட்டாலாம் மறைஞ்சிருக்கு. பாகிஸ்தானில் இருக்க மவுண்டெயின்ஸ், அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க மவுண்டெயின்லாம் மறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து பாகிஸ்தானில் இருக்க மவுண்டெயின்ஸ் மட்டும் பார்க்கணுன்னா நான் பாகிஸ்தானை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு பாகிஸ்தானில் இருக்கிற மவுண்டெயின்ஸ் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபில்டரிங். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்டர் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃபில்டர் மாதிரி இருக்கிற ஒரு ஐக்கன் இருந்ததுன்னா தட் மீன்ஸ் இங்கே வந்து நம்ம ஃபில்டரிங்கை எனேபிள் பண்ணியிருக்கோம், அதாவது ஃபில்டரிங் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இப்போ இங்கே இந்த ஃபில்டர் மாதிரி இல்லாமல் இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த ஃபில்டர் ஐக்கன் வராது, அதாவது இந்த ஃபனல் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கு இல்லையா, அது இங்கே வந்துச்சு இல்லையா, இப்போ அது வரல பாருங்கள். ஸோ வெறும் டவுன்வர்ட் ஆரோ தான் இருக்குது. டவுன்வர்ட் ஆரோ மட்டும் இருக்குன்னா என்னென்னா நம்ம ஃபில்டரிங்கை எனேபிள் பண்ணியிருக்கோம், பட் இன்னும் எந்த ஃபில்டரும் அப்ளை பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதில் போயிட்டு இந்தியா மட்டும் செலக்ட் பண்ணி பார்த்தேன்னா தான் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இங்கே எனக்கு வரும். ஸோ இப்போ தான் நான் ஃபில்டரிங்கை அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐக்கனுக்கு என்ன மீனிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வை அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு இந்த டேட்டா இருக்குது, இப்போ நான் இங்கே பார்க்குறேன்னா எனக்கு வந்து இங்கே ஃபில்டரிங் அந்த ஃபில்டர் ஐக்கன் எனக்கு தெரியுதுன்னா என்ன அர்த்தம்னா இங்கே நான் வந்து ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், மித்த டேட்டா எல்லாம் எனக்கு மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ உடனே இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் மீதி டேட்டாலாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா எல்லாமே செலக்ட் ஆல் கொடுத்து பார்த்தேன்னா எனக்கு எல்லா டேட்டாவும் வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபில்டரிங் டேட்டா. ஸோ ஃபில்டரிங்லேயே வந்து இன்னொன்று இருக்குது, அது வந்து கஸ்டம் ஃபில்டரிங். கஸ்டம் ஃபில்டரிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் இதுக்குள்ளே போகிறேன், இதுக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணேன்னா இங்கே எனக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ்ன்னு வரும். அதாவது இதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து ஃபில்டரிங்கை வந்து கஸ்டம் பண்ணிக்கலாம், எனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நான் கஸ்டம் பண்ணி நான் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கண்ட்ரி வந்து ஈக்குவல்ஸ் நேபாள். ஸோ கண்ட்ரி வந்து நேபாள் ஆர் எனக்கு வந்து ஈக்குவல்ஸ் இந்தியா, அதாவது நேபாளும் வேணும் இல்லை இந்தியாவில் இருக்கிற மவுண்டெயின், நேபாள் இல்லைனா இந்தியாவில் இருக்க மவுண்டெயின் வேணும் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே இந்தியா நேபாளில் இருக்க மவுண்டெயின் மட்டும் வந்துடும். ஸோ இது வந்து கஸ்டம் ஃபில்டரிங், எனக்கு எப்படி வேணுமோ நான் அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே வரும். ஸோ இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும்னா ஈஸியாக எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு ஃபில்டரிங்கே எனக்கு வேணாம், நான் எல்லாமே எடுத்துடணும் அப்படின்னு நினச்சின்னா சேம் நீங்கள் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபில்டரிங்கை திருப்பி ஒரு தடவை போட்டிங்கன்னா எல்லா ஃபில்டரிங்கும் போயிடும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஃபில்டரிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபில்டரிங்கை வந்து வேறு ஏதாவது ஷீட்டுக்கு மாற்றணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணுன்னாலும் அட்வான்ஸ்டு ஃபில்டரும் இருக்குது. பட் இப்போதைக்கு இது உங்களுக்கு கவர் ஆகலை. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபில்டரிங் அண்ட் கஸ்டம் ஃபில்டரிங் மட்டும் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். ஸோ திஸ் இஸ் யோர் ஃபில்டரிங் ஆப்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இன் MS Excelல சார்ட்டிங் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஃபில்டரிங் பார்த்தோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பர்டிகுலராக எனக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணும். சார்ட்டிங் வந்து டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் பண்ணி பார்க்கணுன்னா எனக்கு சார்ட்டிங் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் உங்களோட அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் MS Excelல இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்னன்னு பாருங்கள். இட் இஸ் அ ஃபீச்சர் தட் அலவுஸ் யூ டு செட் அ செல்ஸ் ஃபார்மேட் அக்கார்டிங் டு கண்டிஷன்ஸ் தட் யூ ஸ்பெசிஃபை. ஸோ நான் ஒரு கண்டிஷனை ஸ்பெசிஃபை பண்ணி நான் சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த செல்லை வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். Using this feature, you can make Excel display numbers in a particular color depending on whether they are greater than, equal to or less than a certain value. So ஒரு particular வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கிறது மட்டும் எனக்கு இந்த கலரில் காமி, ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு கிரேட்டராக இருக்கிறது மட்டும் எனக்கு இந்த கலரில் காமி, பர்டிகுலர் வேல்யூக்கு கம்மியாக இருக்கிறது மட்டும் எனக்கு இந்த கலரில் காமி. அந்த மாதிரி நான் கண்டிஷன் பண்ணி ஃபார்மேட் பண்ணேன்னா அதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து ஸ்டைல்ஸ் குரூப்பில் ஹோம் டேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸல் ஷீட்டில் பார்க்குறது, எப்படி வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து சேம் அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த காலமை ஃபார்மேட் பண்ணுமோ அது நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் நம்பர்ஸ் இருக்கிற காலம் இது ஒரு காலம் தான். ஸோ நான் போய் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஹோம் டேப்குள்ளே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நான் போனேன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி இது வந்து ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே இருக்குது. ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே நான் போனேன்னா ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எனக்கு எது கிரேட்டராக வேணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் வந்து 8.5 ஹைட்டுக்கு மேலே இருக்கிற மவுண்டெயின்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு நான் ஒரு கலரும் கொடுக்குறேன், லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட். ஸோ எந்த கலர் வேணும்னாலும் நான் அதை கொடுத்துக்கலாம். ஸோ அந்த செல்லையும் நான் கலர் பண்ணணும், அந்த டெக்ஸ்ட்டையும் நான் கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், சொல்லிட்டு ஓகே
ஓகே கொடுத்துட்டேன்னா ஸோ 8.5க்கு மேலே இருக்கிற எல்லா மவுண்டெயின்ஸோட இதுவும் எனக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம எது வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். திருப்பி நான் வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் வந்து லெஸ் தேன் பார்க்குறேன். லெஸ் தேன் நான் வந்து ஐம் ஜஸ்ட் சேயிங் 8.1 8.1க்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு க்ரீன் ஃபில் வித் டார்க் க்ரீன் வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு 8.1க்கு கீழே இருக்கிறது என்னென்ன, 8.5க்கு மேலே இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன வேணும்னாலும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்குது பாருங்கள். ஸோ எதை ஹைலைட் பண்ணோம். ஸோ இப்போ சப்போஸ் பிட்வீன் இருக்குது அப்படின்னா இப்போ நான் வந்து 8.1க்கும் 8.5க்கும் நடுவில், ஏன்னா பிகாஸ் நான் 8.5க்கு மேலே இருக்கிறது ரெட்டு கொடுத்துட்டேன், 8.1க்கு கீழே இருக்கிறது க்ரீன் கொடுத்துட்டேன். இப்போ இன்பிட்வீன் இருக்கிற கலர்ஸ் மட்டும் எனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு கலர் எல்லோ கொடுத்துட்றேன். ஓகே சாரி, நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கணும். ஸோ எந்த காலம் நம்மளுக்கு வேணுமோ ஹைலைட் பண்ணி வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு பிட்வீன் கொடுத்துட்டு 8.1 to 8.5. ஸோ இதை மட்டும் எனக்கு எல்லோவில் போடு சொன்னால் எனக்கு எல்லோவில் வந்துடும். ஸோ 8.1 கீழே இருக்கிறது க்ரீன், 8.5க்கு மேலே இருக்கிறது ரெட், இன் பிட்வீன் இருக்கிறது எல்லோ. ஸோ இந்த மாதிரி நான் எந்த டேட்டா வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் 3 டைப்ஸ் பார்த்தோம். சார்ட்டிங், ஃபில்டரிங் அண்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். மூணுமே வந்து நம்ம நிறைய டேட்டா இருக்கும்போது அதை பர்டிகுலராக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெசன் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் நான் இதுலேயே பண்ணி காமிச்சிருக்கேன். இஃப் யூ ஹாவ் அ சிஸ்டம் இன் யோர் ஹவுஸ் நீங்கள் கூட வந்து இதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். ஸோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். I'll clarify your doubts and thank you for watching this video.